Good afternoon friends SK Shotsல இருந்து உங்கள் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இன்னைக்கு 25/1/2025 அன்னைக்கு போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்திற்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் கார் ஒன்று வந்திருந்தது. குறிப்பா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஏன் நடக்குதுன்னா, PCEE என்று சொல்லக்கூடிய பிரின்சிபல் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மூலமாக இங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சென்னையில இருந்து மதுரையிலிருந்து மதுரை போடிநாயக்கனூர் இடையே நடைபெற்று முடிந்த இந்த எலக்ட்ரிபிகேஷன் பணிகளை பார்க்க வந்திருக்காரு. குறிப்பா இவர் திருப்தி அடைந்தால் இதை ஒரு CRSக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு என்னுடைய ஒப்பீனியன். அது எவ்வாறு இருக்கும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் விரைவில் நமது போடிநாயக்கனூர் மதுரை இடையே உள்ள அகல ரயில் பாதையில் எலக்ட்ரிபிகேஷன் பணிகளும் முடிந்து எலக்ட்ரிக் ரயில் ஓடுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னைக்கு ஏது எப்ப என்பது வழக்கம் போல நமக்கு தெரியாது. இருந்தாலும் வெகு விரைவில் இந்த பாதையில எலக்ட்ரிபிகேஷன் முடிந்து எலக்ட்ரிக் லோகோக்களை கொண்டு இந்த மதுரை போடி அகல ரயில் பாதையில் ரயில்கள் ஓடும் என்பதில் நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே போடிநாயக்கனூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கக்கூடிய 20602 ஆனாலும் சரி, சென்னை சென்ட்ரல்ல இருந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூருக்கு இயக்கக்கூடிய 20601 ஆனாலும் சரி, இன்ஜின் மாற்றுவதற்கான வேலைகள்ல மதுரையில கூட குறையான காலதாமதங்கள் ஏற்படுவதனால வெகு விரைவில் இந்த ரயிலை உடனடியாக எலக்ட்ரிக் லோகோகளை கொண்டு இயக்க வேண்டும் என்பதே தேனி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். Thank you.